வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் பார்த்திங்கன்னா கேண்டில்ஸ்டிக்ஸ் பேட்டர்ன். இது வந்து ப்ரீவியஸ் வீடியோவோட கன்டினியூஷன் சிங்கிள் கேண்டில்ஸ்டிக் பேட்டர்ன். ஓகேங்களா, நம்ம வந்து பழைய வீடியோவில் வந்து ஹேமர் பார்த்துருந்தோம். ஹேமருடைய கண்டிஷன்ஸ் என்ன அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துருந்தோம். இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா ஷூட்டிங் ஸ்டார்னு சொல்லக்கூடிய ஒரு கேண்டில் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஷூட்டிங் ஸ்டார்னு வந்துச்சுனாவே செல்லிங் பொசிஷன் தான் நீங்கள் எடுக்கணும், செல் தான் எடுக்கணும். ஓகேங்களா, இப்போ இது பார்த்திங்கன்னா ஷூட்டிங் ஸ்டாருங்கிறது கேண்டில் வந்து இப்படி தான் இருக்கும். மார்க்கெட் பார்த்திங்கன்னா ஓப்பன் ஆனது மேலே ஹை போயிட்டு மறுபடியும் க்ளோஸ் ஆனது லோவில் க்ளோஸ் ஆகிருக்கும். இது ரெட் ஆர் க்ரீன், அதாவது பேரிஷ் ஆர் புல்லிஷ் கேண்டிலாக இருக்கலாம். சரிங்களா, இதுதான் வந்து சிங்கிள் கேண்டில்ஸ்டிக் பேட்டர்ன். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு கேண்டில் வச்சு மட்டும் நம்ம எடுக்க போகிறோம். ஸோ இது வந்துச்சுனாவே கண்டிப்பாக நீங்கள் செல் தான் எடுக்கணும். சரிங்களா, அதுக்கு அடுத்து இருக்கக்கூடியது பார்த்திங்கன்னா இப்போ வந்து அந்த கேண்டில் எப்படி செல் இருந்தால் எடுக்கலாம் அப்படிங்கிறதுக்கான ஒரு சில கண்டிஷன்ஸ் எல்லாம் எது இருந்தால் கரெக்டாக வந்து நம்ம ஷூட்டிங் ஸ்டார்னு சொல்லலான்னு பார்த்திங்கன்னா இதில் பார்த்திங்கன்னா நம்ம போட்டிருக்கோம். இது வந்து பார்த்திங்கன்னா க்ளோஸ் ஆனது, நெக்ஸ்ட்டு கேண்டில் க்ளோஸ் ஆனது பார்த்திங்கன்னா அதுக்கு அடுத்து கீழே க்ளோஸ் ஆகிருக்கு. சரிங்களா, இங்கே பார்த்திங்கன்னா அதுக்கடுத்து இங்கே வந்துட்டு மறுபடியும் மேலே போய் க்ளோஸ் ஆகிருக்கு. அப்போ வந்து நான் ஆர்டர் வந்து வெயிட் பண்ணி இது க்ளோஸ் ஆனதுக்கப்புறம் நம்ம ஆர்டர் எடுக்கலாம். அது வந்து ரொம்பவுமே ஸ்ட்ராங்காக இருக்கும். சரிங்களா, இது வந்து இந்த மாதிரி மேலே போய் க்ளோஸ் ஆகிருந்தால் கீழே வந்துட்டு மறுபடியும் மேலே போயிருக்குன்னா இதெல்லாம் வந்து நோ கன்ஃபர்மேஷன், இதெல்லாம் நீங்கள் இந்த மாதிரி எடுக்கக்கூடாது. சரிங்களா, ஸோ கேண்டில் வந்தாவே நம்ம வந்து எடுக்கிறது ஷூட்டிங் ஸ்டாருங்கிறது நம்ம கன்ஃபார்ம் பண்ணிட்டோம். அடுத்த கேண்டில் க்ளோஸ் ஆகிருக்குன்னா நம்ம எடுக்கலாம். இது வந்து ஒரு கன்ஃபர்மேஷன். ஸோ ஃபில்டர் மாதிரி நீங்கள் இதை வச்சுக்கலாம். ஸோ ஓகேங்களா, அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஷூட்டிங் ஸ்டார் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சில மார்க்கெட் இருக்குது, கன்சால்டேட்டிங் மார்க்கெட்லாம் இருக்கும். அதாவது வந்து மேலே கீழே அப்படியே போயிட்டுருக்கும். அந்த கன்சால்டேஷன் மார்க்கெட்டில் வந்து இது ஷூட்டிங் ஸ்டாரு, இது ஹேங்கிங் மேனு, இது ஹேமர் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம சொல்ல முடியாது. ஸோ அதனால் வந்து இது வந்து பார்த்திங்கன்னா நல்ல மார்க்கெட் மேலே போயிட்டு இந்த மாதிரி ஃபார்மேஷன் இருந்ததுனால நம்ம எடுக்கணும். சரிங்களா, இது வந்து ஃபில்ட்ரு, ஒன் ஆஃப் த ஃபில்ட்ரு. ஓகேங்களா, க்ளோஸ் ஆனது வந்து கீழே வந்து க்ளோஸ் ஆகிருக்கணும். சரிங்களா, அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா செகண்ட் கன்ஃபர்மேஷன் பார்த்திங்கன்னா ப்ரீவியஸ் கேண்டிலை விட கீழே வந்து க்ளோஸ் ஆகிருக்கிறது. இங்கே பார்த்திங்கன்னா இந்த கேண்டிலை விட இந்த நம்ம சொல்லக்கூடிய ஷூட்டிங் ஸ்டார் வந்து கீழே வந்து க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ இது ஒன் ஆஃப் த ஃபில்டர். இந்த மாதிரி வந்துச்சுன்னா நம்ம அடுத்த ஆர்டர் எடுக்கலாம். ஓகேங்களா, இது வந்து செல் போகலாம். ஓகேங்களா, அது இன்னொரு கன்ஃபர்மேஷன். இதிலே பார்த்தீங்கன்னா இங்கே வந்து கேண்டில் இப்படி போயிருக்கு, பட் கீழே வந்து க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ இந்த மாதிரி கேண்டிலையும் நம்ம எடுக்கலாம். ஸோ நீங்கள் வந்து இதை வந்து இந்த வீடியோஸை கண்டினியூஸாக பாருங்கள். அப்போ தான் வந்து உங்களுக்கு ஷூட்டிங் ஸ்டார்னால் என்ன, எப்படி எடுக்கலாங்கிற ஐடியா உங்களுக்கு கிடைக்கும். சரிங்களா, ஸோ இது வந்து ரெண்டு கன்ஃபர்மேஷன் நம்ம பார்த்துட்டோம். இந்த மாதிரி தான் க்ளோஸ் ஆகிருக்கணும், இந்த மாதிரி வந்து க்ளோஸ் ஆகிருந்தாலும் எடுக்கலாம். ஓகேங்களா, இது ஒன் ஆஃப் த ஃபில்டர். ஓகேங்களா, இது வந்து நல்ல குட் கேண்டில் ஸ்டிக். ஓகேங்களா, அதே மாதிரி பார்த்திங்கன்னா கன்ஃபார்ம் க்ளோஸில் நம்ம இது பார்த்துட்டோம். ரெண்டு கன்ஃபர்மேஷன் க்ளோஸ் பார்த்துட்டோம். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா நம்ம அடுத்த ஸ்லைடில் பார்க்க வேண்டியது க்ளோஸ் ரிலேட்டிவ் டு ரேஞ்ச். இது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஷூட்டிங் ஸ்டார் வந்திருக்கு. சரிங்களா, ஷூட்டிங் ஸ்டார் வந்ததுக்கப்புறம் இது க்ளோஸ் ஆனது பார்த்திங்கன்னா நம்ம இந்த கேண்டிலில் பார்த்துருந்தோம்ல, க்ளோஸ் ஆனது பார்த்திங்கன்னா இங்கே இப்படி க்ளோஸ் ஆகிருக்குன்னு சொல்லிட்டு, சாரி இந்த கேண்டில் இதில் வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து க்ளோஸ் ஆகிருக்கணும். ஸோ நம்ம என்ட்ரி எடுக்கலாம். சரிங்களா, ஆனால் இதில் பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து இங்கே வந்து க்ளோஸ் ஆகிருக்கு. ஓகேங்களா, ப்ரீவியஸ் கேண்டிலோட இது வந்து க்ளோஸ் ஆகிருக்கு. இதுதான் ப்ராப்பரானது. ஓகேங்களா, இது பார்த்திங்கன்னா இங்கே வந்து க்ளோஸ் ஆகிட்டு இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்னதாக ட்ரேட் நடந்திருக்கு. ஸோ இது வந்து ப்ராப்பரான இது வந்து ப்ராப்பரான ஒரு என்ட்ரி கிடையாது, இங்கே எடுக்கக்கூடாது. சரிங்களா, இந்த மாதிரி ப்ராப்பராக வந்து கீழே வந்து க்ளோஸ் ஆகிருக்கணும், மறுபடியும் அகைன் மேலே போகிறக்கான ப்ரெஷர் இருந்துருக்கக்கூடாது. சரிங்களா, அந்த மாதிரி டைமில் நம்ம இந்த வந்து ஷூட்டிங் ஸ்டாரை எடுத்துக்கலாம். சரிங்களா, ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் ஷூட்டிங் ஸ்டார்னால் என்னங்கிறது வந்து நீங்கள் சார்ட்டில் அனலைஸ் பண்ணி பாருங்கள். அப்போது இதை வந்து அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது ஒன் ஆஃப் த ஃபில்டர். ஓகேங்களா, அப்புறம் பக்கத்தில் இருக்கக்கூடிய கேண்டில் அடுத்த கண்டிஷன் பார்த்திங்கன்னா பக்கத்தில் ரிலேட்டிவ் கேண்டில் பார்த்திங்கன்னா சைஸ் பார்த்திங்கன்னா அதை விட பெருசாக இருக்கக்கூடாது. ஓகேங்களா, பாருங்கள் இந்த கேண்டில் வந்து இந்த கேண்டில் இதை விட இது கொஞ்சம் பெருசாக இருக்குது. ஸோ அப்போ எடுக்கலாம். ஸோ இந்த கேண்டிலும் பார்த்திங்கன்னா மோரார்லெஸ் ஒரே மாதிரி இருக்குது. சரிங்களா, இந்த மாதிரி இருக்கிற இடத்துல நம்ம வந்து ஷூட்டிங் ஸ்டார் சொல்லிட்டு எடுக்கக்கூடாது. சரிங்களா, ஸோ பக்கத்தில் இருக்க கேண்டிலோட சைஸு, ஓகேங்களா, அது நமக்கு எடுக்கக்கூட ஷூட்டிங் ஸ்டாரை விட இது வந்து பெருசாக இருக்கா அப்படின்னு சொல்லி பார்க்கணும். சரிங்களா, ஸோ அது ரொம்ப முக்கியமான ஒன்று. ஓகேங்களா, அடுத்தது பார்த்திங்கன்னா இது வந்து நம்ம இந்த மாதிரி ஃபில்டரெல்லாம் யூஸ் பண்ணி எடுக்கலாம். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ஸ்டாண்டர்ட் என்ட்ரின்னு சொல்லுவாங்க. ஜென்ரலாக நான் வந்து இந்த ஃபில்டரெல்லாம் மேக்ஸிமம் பார்க்க மாட்டோம். ஆனால் ஃபில்ட்ரு பார்த்து எடுக்கும்போது பர்ஃபெக்டான என்ட்ரி கிடைக்கும். ஸோ ஸ்டாண்டர்ட் என்ட்ரினா இந்த மாதிரி ஓப்பன் ஆனோன்னுமே, இந்த மாதிரி ஒரு கேண்டில் ஃபார்ம் ஆனோன்னுமே நம்ம வந்து என்ட்ரி எடுத்து நம்ம டார்கெட் புக் பண்ணிடுறது. ஸோ ஓகேங்களா, டார்கெட் அண்ட் ப்ராஃபிட்லாம் வந்து நெக்ஸ்ட் ஸ்லைடில் நான் உங்களுக்கு ஒவ்வொன்றா சொல்கிறேன். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இங்கே வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஃபஸ்ட் என்ட்ரி வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இந்த கேண்டில் நான் அதெல்லாம் இந்த ஃபில்டரெல்லாம் யூஸ் பண்ணவே இல்லைங்க, எனக்கு தெரிஞ்சதெல்லாம் வந்து இந்த மாதிரி பண்ணியும் பண்ணலாமா, ஆமாம் பண்ணலாம். பட் இந்த மாதிரி க்ளோஸ் ஆனோன்னுமே இந்த கேண்டில் முடிஞ்சு அடுத்த கேண்டில் ஃபார்ம் ஆனோன்னுமே நீங்கள் எடுத்து ப்ராப்பரான என்ட்ரி கொடுத்து நம்ம வந்து ப்ராஃபிட் புக் பண்ணலாம்.
சரிங்களா. இது ஒன் ஆஃப் த என்ட்ரி. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஷூட்டிங் ஸ்டார் இங்கே மேலே போயிட்டு இங்கே வந்து ஃபார்ம் ஆயிருக்கு. இந்த எட்ஜ் இருக்குது பார்த்தீங்களா, இந்த எட்ஜில் தாண்டி கட் ஆனதுக்கப்புறம் நீங்கள் ஆர்டர் போட்டு வச்சு அதுக்கப்புறம் ப்ராஃபிட் பண்ணுறது. ஓகேங்களா. இதுவும் ஒரு மெத்தட். ஓகேங்களா. இதெல்லாம் ஸ்டாண்டர்ட் என்ட்ரின்னு சொல்கிறது. அதாவது வந்து எதுவுமே நம்ம பார்க்குறதே இல்லை, ஃபில்டர் எதுவுமே பண்ணுறது இல்லை. ஸோ இது ஒரு ஸ்டாண்டர்ட் என்ட்ரியில் ஒன்று வரும். ஸோ கன்ஃபர்மேஷன் என்ட்ரியில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து க்ளோஸ் ஆயிருக்கு. ஓகேங்களா. இதுதான் ஷூட்டிங் ஸ்டார். ஓகேங்களா. ஷூட்டிங் ஸ்டார் கன்ஃபர்மேஷன் க்ளோஸ் ஆயிடுச்சு. ஓகேங்களா. நம்ம என்ன பண்ணுறோன்னா இது வந்துட்டு மறுபடியும் இந்த மாதிரி கேண்டில் வந்ததுக்கப்புறம் மேலே போயிட்டு இந்த மாதிரி புல் பேக் என்ட்ரி வந்துருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், மேலே போயிட்டு கீழே வந்ததுன்னா இங்கே வந்து நம்ம வந்து ஷூட்டிங் ஸ்டார் கன்ஃபர்மேஷன் கொடுத்து எடுக்கலாம். சரிங்களா. இங்கே போயும் எடுக்கலாம். ஸோ வந்துட்டு மறுபடியும் இங்கே போயும் எடுக்கலாம். ஓகேங்களா. இது ஒன் ஆஃப் த ஸ்ட்ராட்டஜி. இதுலேயே நம்ம வந்து ஸ்டாண்டர்ட் என்ட்ரியில் இது ஒரு ஓகேங்களா, இது ஒரு மெத்தடாலஜி. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா என்ட்ரி நம்ம அப்படி தான் கொடுத்துருக்கோம். சரிங்களா. இப்போ வந்து இந்த மாதிரி கேண்டில் நாங்கள் பார்த்துட்டேங்க. ஓகேங்களா. இந்த மாதிரி கேண்டில் பார்த்துட்டேன். பட் கேண்டில் பார்த்தீங்கன்னா விக்கு வந்து நம்ம சொல்லியிருந்தோம் ஆல்ரெடி ப்ரீவியஸ் இதில் சொல்லியிருப்போம் 1:2ங்கிற விதத்தில் இருக்கணும். பட் இது பார்த்தீங்கன்னா பெரிய கேண்டிலாக இருக்குது. ஆல்மோஸ்ட் பிக்கர் கேண்டிலாக இருக்குன்னா நீங்கள் என்ன பண்ணலான்னா பாதியில் போய் என்ட்ரி எடுக்கலாம். சரிங்களா. அந்த மாதிரி ஒரு என்ட்ரி நான் எடுத்து வச்சுருக்கேன். இது பார்த்தீங்கன்னா ஐஓசி. ஓகேங்களா. இந்தியன் ஆயில் கார்பரேஷனில் 1 ஹவரில் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், இந்த கேண்டில் வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ பெரிய கேண்டில் ஃபார்ம் ஆயிருக்கு. இங்கே வந்து ட்ரேட் அதுக்கு மேலே ஆகவே இல்லை. ஓகேங்களா. இது எல்லாமே சின்ன கேண்டில். ஸோ இந்த கேண்டில் எல்லாமே வந்து இங்கே போயிருக்கு. ஸோ நம்ம என்ன பண்ணலாம், 50% என்ட்ரி எடுக்கலாம். ஓகேங்களா. இங்கே ஒரு செல் ஸ்டாப் போட்டு வச்சிட்டோம்னா உங்களுக்கு வந்து ப்ராஃபிட் நம்ம புக் பண்ண முடியும். ஸோ நம்மளால் ஈஸியாக வந்து டேக் ப்ராஃபிட் எடுக்க முடியும். சரிங்களா. இப்போ வந்து இது வந்து 50% என்ட்ரி, இங்கே போய் என்ட்ரி எடுக்கிறது பாதியில். சரிங்களா. இது வந்து விக்கு பெருசாக இருக்குது. ஓகேங்களா. கேண்டில் பெரிய கேண்டிலாக இருக்குன்னா இந்த 50% என்ட்ரி எடுங்க. ஏன்னா சம்டைம்ஸ் வந்து என்ன ஆகுனா மார்க்கெட் மேலே போயிடுச்சுன்னா, ஸோ இந்த ஷூட்டிங் ஸ்டாரெல்லாம் வந்து வந்துச்சுன்னா பர்ஃபெக்டாக நடக்குமானா சில நேரங்களில் நடக்காமையும் போகும், ஃபெயிலியரும் ஆகும். ஸோ அது வந்து நம்ம என்ன பொசிஷனில் எப்படி எடுக்கிறோங்கிற விதத்தை பொறுத்து தான். சரிங்களா. ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம வந்து இப்போது ஸ்டாண்டர்டாக நம்ம பார்த்துட்டோம் எப்படி வந்து இங்கே வந்து பார்த்திங்கன்னா எப்படி கேண்டில் இருக்கணும், ஒரு கேண்டில் ஸ்டிக்ஸ்னால் எப்படி இருக்கணும். ஸோ அப்படிங்கிறது வந்து நம்ம பார்த்துட்டோம். ஓகேங்களா. ஸோ எப்படி வந்து என்ட்ரி எடுக்கணும், எங்கெங்கே என்ட்ரி எடுக்கணும்னு பார்த்துட்டோம். நீங்கள் வேணால் ரீவைண்ட் பண்ணி கூட இந்த வீடியோ பாருங்கள், ஓரளவுக்கு புரியும் நல்லா. ஸோ அதே மாதிரி ஸ்டாப் லாஸ் பார்த்தீங்கன்னா ஸ்டாப் லாஸ் இங்கே இருக்குது. ஓகேங்களா. ஸ்டாப் லாஸ் வந்து எப்படி புக் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு கேண்டில் நீங்கள் பார்த்துட்டீங்க. ஓகேங்களா. இங்கே இருக்குது, இந்த மாதிரி ஒரு கேண்டில் பார்த்துட்டீங்க. நம்ம வந்து என்ட்ரி இங்கே எடுக்கிறோம். சரிங்களா. இங்கே எடுத்து நம்ம வந்து இங்கே புக் பண்ணுறோம். ஓகேங்களா. இது ப்ராஃபிட். ஓகேங்களா. ப்ராஃபிட் புக் பண்ணுறோம். ஓகேங்களா. ஸ்டாப் லாஸ் பார்த்தீங்கன்னா இதுதான். ஸோ நம்ம அதை தான் சொல்கிறோம் இதில். ஸோ ஸ்டாப் லாஸ் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஒரு 10 to நம்ம வந்து ஃபாரெக்ஸ் பண்ணுறங்காட்டிக்கு நம்ம ஃபாரெக்ஸ் பற்றி சொல்லியிருக்கோம். 5 to 10 பிப்ஸ் தள்ளி வச்சு நம்ம வந்து ஸ்டாப் லாஸ் போட்டுறோம். ஏன்னா மேலே போய் சில நேரங்களில் கீழேயும் வந்துடும். ஸோ அதனால் நம்ம அப்படி என்ட்ரி வச்சுருக்கோம். ஸ்டாப் லாஸ் இது. ஓகேங்களா. என்ட்ரி இங்கே எடுக்கிறோம். ஓகேங்களா. ப்ராஃபிட் வந்து டேக் ப்ராஃபிட் இங்கே எடுக்கிறோம். ஸோ இது ஒரு மெத்தட். ஓகேங்களா. ஸ்டாப் லாஸ் இது பண்ணுறது. ஸோ அதுக்கடுத்து இந்த மாதிரி ஸ்டாப் லாஸ் வச்சதுக்கப்புறம் ஸ்டாப் லாஸ் வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு பர்சன்டேஜ் இங்கேருந்து ஒரு குறிப்பிட்ட நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுற ப்ராஃபிட் வந்துருச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஸ்டாப் லாஸை தள்ளிட்டு வந்து நீங்கள் இங்கே வச்சுக்கோங்க. ஓகேங்களா. எங்கே என்ட்ரி போட்டிங்களோ அந்த இடத்துல என்ட்ரியில் ஸ்டாப் லாஸ் தள்ளி வச்சுக்கோங்க. ஓகேங்களா. இது வந்து அப்புறம் இறங்க நீங்கள் ப்ராஃபிட் அடுத்தடுத்து ப்ராஃபிட் போக நீங்கள் ஸ்டாப் லாஸ் வந்து கீழே தள்ளி வச்சுக்கலாம். ஸோ நீங்கள் ஒரு குறிப்பிட்ட ப்ராஃபிட் வந்ததுக்கப்புறம் அந்த ப்ராஃபிட் போய் அடிச்சிடும், இல்லைன்னா லாஸ்க்கு போயிடும், சம்டைம்ஸ் போனாலும் போயிடும். அதுக்காக நம்ம வந்து இந்த லாஸ்ட் டு பிரேக் ஈவன் பாயிண்ட், அதாவது என்ட்ரி வந்து பிரேக் ஈவன் பாயிண்ட்டு கொண்டு வந்து வச்சுறது. ஸோ இது வந்து ஸ்டாப் லாஸ் பண்ணக்கூடிய ஒரு வைக்கக்கூடிய ஒரு மெத்தடாலஜி. ஓகேங்களா. இந்த மாதிரி தான் வைக்கணும். டேக் ப்ராஃபிட் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஸ்டாப் லாஸ் நம்ம சொல்லியிருக்கோம். இந்த மாதிரி ஒரு கேண்டில் ஃபார்ம் ஆயிருக்கு, மேலே வந்து ஸ்டாப் லாஸு, இங்கே தான் என்ட்ரி எடுக்கிறோம். ஸோ 2:1 அப்படி எடுத்திங்கன்னா தான் உங்களுக்கு வந்து ரிஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா 2, அதாவது ரிஸ்க்கு வந்து 1, ப்ராஃபிட் 2, இந்த மாதிரி ப்ராஃபிட் வைங்க. ஓகேங்களா. இது எப்படி வைக்கிறதுனா இதோட ரிஸ்க்கு எவ்வளோன்னு கால்குலேட் பண்ணிக்கோங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்காக நம்ம வந்து இந்த இந்தியன் ஆயில் கார்பரேஷனோட எடுத்து வச்சுருக்கோம் பாருங்கள். நம்ம 50% என்ட்ரி எடுக்க சொன்னோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம இங்கே வந்து என்ட்ரி எடுத்திருந்தோம்னா என்ன ஆகுனா எவ்வளோ பர்சன்டேஜ் வந்திருக்கும், எவ்வளோ இந்த கேண்டிலோட லென்த்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 3.5 rupees. ஓகேங்களா. 1 hour கேண்டில் காட்டிக்கு 3.5 rupees. ஸோ நம்ம என்ட்ரி இங்கே எடுத்திருந்தோம்னா எவ்வளோ கிடச்சிருக்குன்னா 3 தான் கிடைக்கும். ஓகேங்களா. 3 தான் கிடைக்கும். எப்படி நம்ம வந்து 3% வைக்கிறதா, இங்கே இது பெரிய கேண்டிலாக இருக்கும்போது நம்ம என்ன பண்ணலான்னா இங்கே போய் என்ட்ரி வைக்கலாம். சரிங்களா. அதனால் என்ன பண்ணணும்னா நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இங்கே வச்சுக்கோங்க. இங்கே என்ட்ரி வச்சிங்கன்னா இங்கே வரும்போது ஆல்மோஸ்ட் 4%. ஓகேங்களா. எவ்வளவு ஸ்டாப் லாஸ் எவ்வளோ வருங்க, ஸ்டாப் லாஸ் வந்து பார்த்திங்கன்னா 1 வரும், ப்ராஃபிட் வந்து 4 வரும். சரிங்களா. பிக்கர் கேண்டில்னால் நீங்கள் அந்த மாதிரி வச்சிங்கன்னா ரொம்ப இதாக இருக்கும். சின்ன கேண்டில்னால் நீங்கள் நார்மலாகவே நீங்கள் ஸ்டாப் லாஸ் அண்ட் ப்ராஃபிட் வச்சுக்கலாம். ஸோ நம்ம இப்போ பார்த்ததில் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்கும்.
இப்போ வந்து நம்ம ஷூட்டிங் ஸ்டார் பற்றி பார்த்தோம். அப்கமிங் வீடியோஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒவ்வொரு கேண்டிலாக போட்டு வருவோம். ஆல்ரெடி இந்த கேண்டில் ரொம்ப உங்களுக்கு ஹேமர் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஹேமரில் நம்ம எந்த ஃபில்டரும் பண்ணல. ஸோ ஆனால் ஷூட்டிங் ஸ்டாரில் நீங்கள் ரொம்ப பார்க்கணும். ஷூட்டிங் ஸ்டார் வந்து பார்த்திங்கன்னா ப்ராப்பராக எடுத்திங்கன்னா நல்ல ப்ராஃபிட் கிடைக்கும். ஓகேங்களா, ஹேமர் மாதிரியே நல்ல ப்ராஃபிட் கிடைக்கும். ஏன்னா நீங்கள் மேலே போய் இந்த மாதிரி ஒரு ப்ராஃபிட் கிடைக்கும்போது நல்லா யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஃபில்ட்ரு வந்து நீங்கள் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. ஏன்னா ஃபஸ்ட்டு இனிஷியல் ஸ்டேஜில் நீங்கள் ஃபில்ட்ரு பார்த்து எடுத்திங்கன்னா அதுக்கப்புறம் போக போக நீங்கள் எந்த ஃபில்டரும் பார்க்க தேவையில்லை. ஸ்டாண்டர்ட் என்ட்ரி நீங்கள் இப்படி வந்துச்சுன்னா என்ட்ரி எடுத்துடலாம். ஓகேங்களா, அதே மாதிரி நான் ஸ்டாப் லாஸ் அண்ட் ப்ராஃபிட் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். இது வந்து ஸ்டாப் லாஸ் வந்து விக்குக்கு மேலே வைக்கணும், இது வந்து கீழே வைக்கணும். இதுதான் வந்து ஸ்டாப் லாஸ். டேக் ப்ராஃபிட் வந்து 1:2, அதாவது சாரி 1:2 வச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா மேக்ஸிமம் ட்ரேட் எடுக்கும்போது உங்களுக்கு ப்ராஃபிட் நல்லா கிடைக்கும். தேங்க்யூ, பாய்.